அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய அருள் கிடைப்பதற்காகவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து வித பிரச்சனை தீர்வதற்காகவும் இந்த ஒரு பதியம் நீங்கள் படித்தாலே போதும். தினமும் அன்றாட படிக்க வேண்டும். அப்படி படிக்கும்போது உங்களுடைய வாழ்வில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீரும் மற்றும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகர் உங்களுடைய கண்முன்னே வந்து தோன்றிடுவார். ரொம்ப எளிமையான பதிகம்தான். இந்த பதிகத்தை அருணகிரிநாதர் எழுதிய பதிகம்தான். கந்தர் அலங்காரத்தில் 38வது பாடல் நமக்கு வரும். இந்த பாடலை நம்ம அன்றாடம் தினமும் காலை எழுந்த உடனே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை தீரும், கிரக தோஷங்கள் விலகும், இறைவன் நம்மளுடைய கண்முன்னே தோன்றி நமக்கு அருள் கொடுப்பார் மற்றும் இறைவன் நமக்கு துணையாக இருப்பார். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிகம். அதாவது முருகப்பெருமான் நமக்காக நம்ம பிரச்சனையை தீர்ப்பதற்காக நம் முன்னாடி நின்று நம்மளை வழிநடத்தி செல்வார். அப்படிங்கிறதுக்கான தான் இந்த பதிகம். இந்த பதிகத்தை நீங்கள் தினந்தோறும் படித்து வர வர உங்கள் வாழ்க்கையில் எல்லா வித பிரச்சனை தீரும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எதிரி தொல்லைகளாக இருந்தாலும் சரி, எந்த வித பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பதிகத்தை நீங்கள் தினமும் படிக்க படிக்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த ஒரு பதிகத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றாட சொல்லிகிட்டே வாங்க. கொஞ்சம் ஒரு 10 நாளில் இல்லை ஒரு வாரத்தில் உங்களுக்கு இது மனப்பாடமாயிரும். அதற்கப்புறம் நீங்கள் தினமும் காலை மாலை உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போது கூட நீங்கள் சொல்லலாம். காலை எழுந்தவுடன் சொல்லுங்கள், தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக சொல்லுங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த பாடலும் முழு அர்த்தமும் நம்ம பார்க்கலாம். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என நாடி வந்த கோள்தான் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கியும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அதாவது இந்த பாடலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அடியேன நாட்கள் தான் என்ன செய்யும், வினை தான் என்ன செய்யும், என்னை தேடி வந்த கோள் தான் என்னை என்ன செய்யும், கொடியவனால் என்ன செய்யும், குமரேசரோட 2 திருவடிகள் இருக்க, சிலம்பும் சதங்கையும் தண்டையும் 6 திருமுகமும் அதாவது 6 திருவடிகளும் மற்றும் 12 தோள்களும் கடம்ப மலர் மாலையும் நம் கண்முன்னே வந்து தோன்றிடுமே. அதாவது முருகன் நம்மளுடைய முன்னாடி தோன்றிடுவார். அதனால இத்தனை பிரச்சனையும் நம்மளை என்ன செய்யும், எனக்கு எந்த கிரக பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னுடைய முருகன் நம் முன்னே நின்றிடுவார். அந்த பிரச்சனை நம்மளை தாக்காது. அதற்காக தான் இந்த பதிகம். ஃபுல் பாசிட்டிவான பதிகம். நமக்கு எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா முருகனை தாண்டி தான் நமக்கு வரும். என் முருகன் இருக்கல என்னை என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த பதிகத்துக்கான முழு அர்த்தங்கள். இதை நீங்கள் படிக்க படிக்க உங்கள் கண்முன்னே முருகர் தோன்றுவார். நிச்சயமாக அவரை நீங்கள் உணர முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதிகம் ரொம்ப பவர்ஃபுல்லான பதிகம், மிக சக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் தினமும் அன்றாட படித்து கொண்டு வாங்க. நிறைய பேர் எனக்கு நேரமே சரியில்லை, எனக்கு கிரகங்கள் சரியில்லை அப்படி நினைப்பவர்கள் அனைவருமே இந்த பதிகத்தை படிக்க 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 உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் எதை பார்த்து நீ பயப்பட மாட்டீங்க. ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லை, நேரம் சரியில்லை, அதெல்லாம் உங்கள் மனசில் நீ வரவே வராது. எனக்கு என் முருகன் இருக்கிறாரு, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படிங்கிற தாட்டு தான் உங்களுக்கு வரும். தொடர்ந்து தினமும் படிச்சுட்டு வாங்க. ஒரு முறை கூட நீங்கள் படிக்கலாம் தினமும். ரொம்ப நல்லது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முருகர் முழு உணர்வு கொடுக்கறதா இந்த பதிகம். இந்த பதிகம் நீங்கள் முருகன் மேலே வைத்திருக்கிற பக்தியும் மற்றும் நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும். அவரை நீங்கள் முழுமையாக நம்புறீங்க அப்படிங்கிறதையும் இது காமிக்கும். இந்த பதிகத்தை படித்து நீங்கள் வாங்க. முருகனுடைய அருளை நிச்சயமாக உணர முடியும். மிக சக்தி வாய்ந்ததை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மிக 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 நல்ல மாற்றத்தை நம்ம வாழ்வில் கொடுக்கக்கூடியது இந்த பதிகம்தான். இந்த ஒரு பதிகம் படித்தாலே போதும், நமக்கு எல்லா வித பிரச்சனை தீரும். நம்மளோட தலையெழுத்து மாற்றக்கூடிய சக்தி இந்த பதிகத்துக்கு இருக்கின்றது. முருகரை உணரக்கூடிய சக்தியும் இந்த பதிகத்துக்கு இருக்கின்றது. தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. மிக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் கிடைக்கும். இந்த பதிவு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.